ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி டெய்லி யூஸ் பண்ணுறோம்ல மொபைல் பற்றிய ஒரு 12 டிப்ஸ் நான் சொல்கிறேன். இது நமக்கும் மொபைலுக்கு எப்படி சேஃப்டியாக இருக்கும்ன்ட்டு நான் 12 டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ஒரு காட்டன் டிஷ்யூ இல்லைன்னா கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஹேண்ட் வாஷ் இருக்குதுல்ல, ஒரு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நீங்கள் ஃபோனில் தேய்க்காமல் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட உடனே ஃபோனை நல்லா தொடச்சிருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஸ்க்ரீன் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி வச்சு இதை துடைக்காதீங்க ஃப்ரெண்ட். காட்டன் கிளாத்தை வச்சு இது மேலே தொடச்சிருங்க. இப்போ நமக்கு ஃபோன் நீட்டாக இருக்கும். இதேமாதிரி ஃபோனை எப்போவுமே ஸ்க்ரீனை நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஃபோன் வரும்போது அது இடதுபுற காதில் வச்சு பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி நீங்கள் இடதுபுற காதில் வச்சு பேசுகிறது ரொம்ப நல்லது. தொடர்ந்து பேசாதீங்க. அப்படி பேசுகிறது ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுங்க. இல்லை இயர்ஃபோனில் நீங்கள் பேசலாம். இயர்ஃபோன் மட்டும் நீங்கள் அதிக நேரம் பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் சார்ஜரில் இருக்கும்போது ஃபோன் வந்தால் நீங்கள் பேசாதீங்க. அப்போ ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சைலண்ட் மோடில் வைப்போம் இல்லையா, வைப்ரேஷன் மோட்லேயும் வைக்கும்போது சைலண்ட் மோட்லேயும் வைக்கும்போதும் ரேடியேஷன் அதிகமாகும். சார்ஜரில் இருக்கும்போது நீங்கள் ஃபோன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போகும்போது ஃபோனை லெஃப்ட் சைடு உள்ள பாக்கெட்டில் தான் வச்சுட்டு போவோம். இந்த லெஃப்ட் சைடு தான் நமக்கு ஹார்ட்டும் இருக்குது இல்லையா, அதனால டைரெக்டாக கனெக்ட் ஆகும். அதனால் லெஃப்ட் சைடு நீங்கள் பாக்கெட்டில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஜென்ஸ். ரெண்டாவது, நம்ம லேடிஸ் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம். இப்போ ஃபோனை நம்ம தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக பேசி வந்தாலும் நமக்கு அதில் உள்ள கதிர்வீச்சு நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நீண்ட நேரம் பேசினா நம்ம நரம்பு மண்டலமும் காதில் உள்ள செவிப்பறையும் நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் நீங்கள் இதில் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் பேசணும்னு தான் நீங்கள் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசிக்கோங்க. நைட்டு நம்ம மொபைல் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம தூங்கிடுவோம். அப்படி வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தலைவணிக்கு கீழேயோ நம்ம உடம்பை தொடும்படியோ இந்த ஃபோனை வைக்காதீங்க. அதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கோங்க. ஃபோனை டேபிளில் எடுத்து வச்சுருங்க. நம்ம உடம்பு பக்கம் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்பை தொடும்படி வைக்கிறது அது நல்லதில்ல. ஓவர் நைட் நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 90% ஆன உடனே ஃபோனை சார்ஜர்லேருந்து எடுத்துருங்க. அதே மாதிரி பிலோ 20 வந்தோடனே சார்ஜ் பண்ணிடுங்க. பிலோ 20 வரும்போது நீங்கள் பேசவோ மற்ற எதுவும் பண்ணாதீங்க. இது ரொம்ப உங்கள் ஃபோனுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மொபைல் ஃபோன் நமக்கு ஸ்லிப் ஆகி தண்ணியில் விழுந்துடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உடனே எடுத்துகிட்டு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காட்டன் கிளாத் வச்சு இந்த ஃபோனை நல்லா சுற்றி ஒரு 4 டேஸ்க்கு அப்படியே வச்சுருங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி. அதுக்கப்புறம் 4 டேஸ் கழிஞ்ச பிறகு நம்ம அதை சார்ஜ் பண்ணி ஆன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் சேஃப்டியாக இருக்கும். உடனே நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது அந்தந்த கம்பெனி சார்ஜரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்தந்த கம்பெனி சார்ஜரை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு சார்ஜரை கனெக்ட் பண்ணாதீங்க. பிலோ 20 வந்தோன்னா சார்ஜ் பண்ணிடுங்க. சாப்பிடும்போது கண்டிப்பாக ஃபோன் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நம்ம சாப்பிடும்போது பார்த்துட்ருக்கோம். அதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ரைட் சைடில் ஒரு கார்னரில் ஒரு ரவுண்டாக சின்னதாக க்ரீன் கலர் லைட் எரிஞ்சான்னா அதை நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தான்னா உங்கள் ஃபோனை மற்றொரு நபர் அதை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. சிக்னலும் சார்ஜும் குறைவாக இருக்கும்ல, அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் பேசுவதை தவிர்க்கலாம். பெட்ரோல் பல்க் அருகில் நீங்கள் நிற்கும் போதும் ஃபோன் பேசாதீங்க. ஃபோன் ரொம்ப ஹீட்டான இடத்துல வச்சு பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இடி மின்னல் அதிகமான உள்ள நேரங்களில் நீங்கள் பேசவும் செய்யாதீங்க, சார்ஜ் பண்ணவும் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது சார்ஜ் முடிகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லைன்னா பேசிகிட்டு இருப்போம். அப்படி பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபோன் பண்ணும்போது ரிங் போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ரிங் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபோனை டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கோங்க. அந்த மற்ற நபருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அந்த நபர் எடுத்த உடனே நீங்கள் அட்டென்ட் பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ போகும்போது சிக்னல் பரிமாற்றம் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ஃபோனுக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை. ஃபோன் பேசுவதை தவிர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ஸ் கால்ஸ் வந்தால் மட்டும் பேசிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோன் சில நேரங்களில் ஹேங் ஆகிரும். அது நம்ம ஃபோன்லேயே நமக்கு தெரியும். சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா, ஃபோன் நம்ம பார்க்கும்போது ஸ்லோவாக ஆகும், ப்ளஸ் பேட்ரி டவுன் ஆகும்.
ரொம்ப ஹீட்டாக இருந்தேன்னா அது ஹேங் ஆக போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். பேட்ரி வந்து ஸ்பீடாக இறங்கும். எந்த ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணாமலே அதோட டேட்டா காலியாகும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் நமக்கு சூடாகவே ஆகக்கூடாது. ஃபோன் சூடாகனா அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஹேங் ஆகுறதுக்கு நமக்கு சிம்டம்ஸ் அதிலேயே தெரியும். நீங்கள் அதை நோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.